ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சம்பாதிப்போம். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16வது அதிகாரம் 22வது வசனம். ஏன் எப்போதும் புஸ்தகமும் கையுமாக படித்து கொண்டே இருக்கிறீர்கள்? இப்படி படித்தும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வருமானமும் உருப்படியாக இல்லையே என்று ஒருவர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து வினவினார். உடனே ஆபிரகாம் லிங்கன் மறுமொழியாக, பெரும் பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக நான் புஸ்தகத்தை படிக்கவில்லை, சம்பாதித்த பணத்தை எப்படி உருப்படியாக செலவு செய்யலாம் என்பதை அறிவதற்காகவே நான் படிக்கிறேன் என்று கூறினாராம். நவீன காலங்களில் பல வகையான படிப்புகள் உண்டு. எந்த படிப்பு அதிக வருமானம் தருமோ அந்த படிப்பை படிக்க இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். வேறு நாடுகளுக்கு சென்றும் படிக்கின்றனர். கல்லூரிகளில் படிக்கும் போதே மாலை நேரங்களில் வேறு துணை படிப்புகளிலும் சேர்ந்து கற்று சான்றிதழ்கள் வாங்கி தங்கள் படிப்பு திறன்களை அதிகமாக்கி நன்கு சம்பாதிக்க தொடங்கி விடுகின்றனர். இன்றைக்கு படிப்பு அல்ல பிரச்சனை, பலவிதமான படிப்புகளில் அல்ல பிரச்சனை, பல பட்டங்கள் அல்ல பிரச்சனை, பல நாடுகளில் படிக்கும் படிப்பு அல்ல பிரச்சனை, ஆனால் சம்பாதிக்கும் சம்பாத்தியமே தான் பிரச்சனையாகும். அள்ளி அள்ளி வாங்கும் வருமானம்தான் பிரச்சனையாகும். பணம் பெருகி போச்சு, குணம் கெட்டுப்போச்சு. பணம் கண்ணை மறைக்கின்றது, தேவனை காண முடியவில்லை. ஆலயம் வர நேரமில்லை, வேதம் வாசிக்க மனமில்லை, ஜெபம் மறந்து போன பொருளாய் போய்விட்டது. வருமானம் வருவது தவறல்ல, ஆனால் எப்படி அதை கையாள்வது என்பதுதான் முக்கியம். பணம் பெருகி கிறிஸ்தவ வாழ்வு சுருங்கினால் இஸ்ரவேலர் மூலமாய் தேவன் ஓர் எச்சரிப்பை தந்திருக்கின்றார். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஓசியா 13வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். எனவே முதலாவதாக நம் வாழ்வில் தேவனை பற்றி சிந்திப்போம், அத்துடன் தேவ காரியங்களையும் சிந்திப்போம். அவ்விதமான வாழ்க்கையை நாம் வாழும்போது நாம் தேவாதி தேவனை சந்திப்பது நிச்சயமே. நம் வாழ்வின் வேலைகளுக்கு மத்தியிலும் தேவனுக்காய் நாம் பிரசங்கிப்போம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.